ஹலோ சார், இப்போது நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்ன ஃபீச்சர்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு லீடு பேஜில் வந்து கஸ்டம் ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டரில் வந்து நமக்கு மல்டிபிள் ஃபில்டர் ஆப்ஷன், ஒரே டைமில் நீங்கள் எத்தனை ஃபில்டர் வேணால் வச்சுக்கலாம். எந்த ஃபில்டர் வேணால் ஜஸ்ட்டு ஆட் ஃபில்டர் கிளிக் பண்ணி எந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஃபில்டர் வேணும், எக்ஸாம்பிள் பட்ஜெட்டில் எனக்கு வந்து ஃபில்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த ஃபில்டர் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகும். ஸோ 5CRல எதுவுமே இல்லை, ஸோ அதனால் எதுவும் வரல. இது எக்ஸாம்பிள் நான் போய் இங்கே வந்து 2CR கொடுத்தா 2CR வரும். பார்த்தீங்கன்னா 2CR வரும். எக்ஸாம்பிள் நான் 1CR கொடுத்தா 1CR வரும். ஸோ அதான் சார் இந்த கஸ்டம் ஃபில்டரோட ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு போனோம்னா நமக்கு வந்து கொட்டேஷன் அண்டு டாக்குமெண்ட்ஸ் இதை பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த செட்டிங், யூஸர் ரோல். செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் நம்ம 3 ஃபீச்சர் இருக்கும். ஃபார்ம் பில்டர், கூகுள் டிரைவ், கொட்டேஷன் டெம்ப்ளேட். இந்த ஃபார்ம் பில்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீட் வேலிடேஷன் டைம்னு ஒன்று இருக்கும் சார். நியூ ஆட் பண்ணிக்கிறோம். இந்த லீட் வேலிடேஷன் டைம்னா என்னதுன்னா, ஸோ இந்த லீடு இருக்குல்ல, ஸோ இந்த லீடு ரெட் கலரில் காட்டுது பாருங்கள். ஸோ இந்த ரெட் கலரில் காட்டுறதுக்கு அந்த லீட் வேலிடேஷன் தான். எக்ஸாம்பிள் இந்த லீடில் வந்து 24 ஹவர்ஸுக்கு மேலே எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கலை அப்படின்னா அந்த லீடு வந்து இந்த ரெட் கலரில் காட்டும். ஓகேங்களா? மற்ற லீடாக காட்டாது. ஸோ அந்த லீடுக்கோட செட்டிங் தான் இது. ஸோ இதுக்கு வந்து நான் 24 ஹவர்ஸ் கொடுத்தோன்னா நீங்கள் போய் 48, 72, 66, 96, 120 ஹவர்ஸ் ஆர் 168 ஹவர்ஸ் சொல்லி நீங்கள் எத்தனை வேணால் கொடுத்துருக்கலாம். இல்லை டிசேபிள் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக டிசேபிளும் ஆகிடும். நான் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிசேபிள் பண்ணி விட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல போய் நான் ரீலோட் பண்ணி விட்டேன்னா ஃபுல்லாக டிசேபிள் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசேபிள் ஆகிடும். தெரியுதா? ஸோ அதான் அந்த ஃபீச்சரோட ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம இது மாதிரி மாற்றி விட்டுறோம் 24 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கூகுள் டிரைவ் கனெக்ஷன். ஸோ இந்த கூகுள் டிரைவ் கனெக்ஷன் என்னென்னா ஜஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்களா, ஸோ அந்த அப்லோடிங்லாம் இந்த கூகுள் டிரைவ் கூட தான் போகும். ஸோ இந்த கூகுள் டிரைவோட இப்போ நான் கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அப்புறம் ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த எதுக்கு இந்த கூகுள் டிரைவ்னால் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்லாம் உள்ளே போய் அந்த கூகுள் டிரைவில் சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்ட பிறகு தான் இங்கே வரும். ஸோ ஜஸ்ட்டு கனெக்ட் கூகுள் டிரைவ் கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இதை நீங்கள் இப்படி காட்டணும் எது ஒரு பைபிள்லாம் தேவையில்ல. இது ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் தான். இது அட்வான்ஸ் கொடுத்து அன்சேஃப் அப்படி கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். ஸோ உள்ளே போச்சுன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம கூகுள் டிரைவ் அது வந்து ஷோ ஆகும். இப்படி ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டீங்க, ரீலோட் பண்ணி விட்டிங்கன்னா தெரியும் கனெக்டட், கூகுள் டிரைவ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஸோ கூகுள் டிரைவ்க்குள்ளே போனோன்னா ஸ்மார்ட் கோனெக்ட் சிஆர்எம் சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்மார்ட் கோனெக்ட் சிஆர்எம் சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. சரி, நெக்ஸ்ட் நம்ம வந்து கொட்டேஷன் டெம்ப்ளேட்டு. ஸோ கொட்டேஷன் டெம்ப்ளேட்டில் வந்து இங்கே உள்ளே போனீங்கன்னா அந்த உங்கள் கொட்டேஷனில் என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லி அது எல்லா இடத்தோடுமே இருக்கும். நீங்கள் வந்து ஆட் ஃபீல்டு கொடுத்து நீங்கள் ஃபீல்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்தோன்னா யூஸர் அண்டு ரோல். ஸோ இந்த யூஸர் அண்டு ரோல் ஆல்ரெடி யூ நோ அபவுட் தட். ஸோ இந்த யூஸர் அண்ட் ரோலில் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு யூஸர் ஆடும் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிற யூஸரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் இந்த யூஸர் ராஜ்குமார், இவருக்கு வந்து ராஜேஷ்குமார், இவருக்கு வந்து ஒரு செலக்டிவ் லீட்ஸ் மட்டும் தான் போகணும். இது இன்கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா இருக்கிற எல்லா லீடுமே இந்த எம்ப்ளாய்க்கு போயிடும். செலக்டிவ் லீடு தான் செலக்டிவாக செலக்ட் பண்ண லீடு மட்டும் தான் இவருக்கு போகும். எக்ஸாம்பிள் செலக்டிவ் லீடு கொடுத்துட்டு இவருக்கு வந்து பட்ஜெட் 2CR அது மாதிரி தான் இவருக்கு போகணும். ஸோ அதனால் ஆட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோடனே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். உள்ளே போய் பார்த்தோன்னா இவருக்கு வந்து செலக்டிவ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இவர் இப்போ ஓப்பன் பண்ணாருன்னா அந்த 2CR பட்ஜெட் 2CR இருக்கிறது மட்டும் தான் இவருக்கு ஷோ ஆகும். மற்ற எதுவுமே இவருக்கு ஷோ ஆகாது. இன்கேஸ் நான் இதை போய் ஆஃப் பண்ணிட்டேன்னா எல்லா லீடுமே வந்து இவருக்கு ஷோ ஆகும். ஸோ அதான் கான்செப்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து என்னென்னா டாக்குமெண்ட் அந்த கொட்டேஷன். இந்த டாக்குமெண்ட்டில் ஆல்ரெடி நம்ம ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் போய் ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா நான் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன்.
நரிஷ்னு போட்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். அது என்ன ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இல்லை நான் அப்படியே போட போகிறேன்னா ஜஸ்ட் அப்லோட் பண்ணி எந்த பிடிஎஃபோ அந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் டாக்குமெண்ட். ஆஃப்டர் நீங்கள் அப்லோட் த டாக்குமெண்ட் கோ டு த கொட்டேஷன் பேஜ். கொட்டேஷன் பேஜ் உங்களுக்கு எப்படி ஒரு நியூ கொட்டேஷன் க்ரியேட் பண்ணோன்னா நியூ கொட்டேஷன் போய் நீங்கள் ஜஸ்ட்டு எந்த லீடோ அந்த லீடோட நேம், எக்ஸாம்பிள் இது போடுறேன், நீ நேமு, ஃபோன் நம்பரு, லீட் ஐடி எது வேணால் போட்டுக்கலாம். போட்டோடனே அவரோட எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்துடும். ஸோ வந்தோடனே நீங்கள் இதை எடிட்டும் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஆட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ஆல்சோ இதையும் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு க்ரியேட் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா கொட்டேஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்தமாரி டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். நான் ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ப்ராடக்ட் ரிப்போர்ட் பிடிஎஃப். ஸோ இப்போ அட்டாச் பண்ணல, ஸோ அந்த பிடிஎஃப் தான் இது. அது வந்துடுச்சு. ஸோ ஸோ இப்படி தான் வந்து கொட்டேஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதான் சார், அதான் வந்து ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் டவுட்டு இல்லை ஏதோ ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். மற்ற ஃபீச்சர்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. எதாவது பிரச்சனை, எதாவது ப்ராப்ளம், எதாவது ஃபீச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம் சார் கிளியராக. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.